Hello friends, welcome back to Arivi Tech News. இப்ப நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா 12th எக்ஸாம்ஸ் எல்லாரும் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 10th 11th எக்ஸாமே வந்து நடக்கும். அத முடிச்சிட்டு 2 months லீவ்ல இருப்பீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பண்ணனும் அப்படி நினைப்பீங்க. சோ உங்களுக்காகவே நாங்க சம்மர் கோர்ஸ் 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க அப்படினா நீங்க 8th to 10th முடிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு பேட்சா ஸ்டார்ட் பண்ண போறோம். 10th to 12th முடிச்சிட்டு நீங்க லீவ்ல இருப்பீங்க அப்படினா உங்களுக்காகவும் ஒரு பேட்ச் வந்து தனியா ஸ்டார்ட் பண்ண போறோம். இத பத்தின டீடைல் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ லாங்குவேஜ் வார் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படினா தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது மெயினாவே நமக்கு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காகவே ஸ்கூல்ல நீங்க நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். சோ அதே மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படினா ப்ரோகிராமிங் லாங்குவேஜா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல மெயினா பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஃபியூச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிட்டு இருக்க ட்ரெண்டிங்ல இருக்கிற சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க எல்லாருமே அடுத்து சூஸ் பண்ண போற காலேஜ்ல என்ன சூஸ் பண்ண போறீங்க? ஏஐ பத்தி எடுப்பீங்க, ஏஐ டிஎஸ் செலக்ட் பண்ண போறீங்க. சோ அதுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா பைத்தான் தான். பைத்தான் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்துட்டோம். அது இல்லாம எந்த இடத்துக்கு நீங்க ஒர்க் போனாலுமே நமக்கு கம்ப்யூட்டரை பத்தின நாலேஜ் தெரிஞ்சாகணும். சோ அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில லொகேட்டடா இருக்கு. நாங்க இந்த சம்மர் கோர்ஸ்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கண்டக்ட் பண்ண போற கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ் ஆபீஸ். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா சிஸ்டம்ல எம்எஸ் ஆபீஸ்லவே ஒர்க் பண்ண தெரியாது. அதாவது எக்ஸாம்பிள் எக்ஸலா இருக்கட்டும், வேர்டு இருக்கட்டும், இல்ல பிபிடில என்ன பண்ண போறோம் அப்படின்னாலுமே நமக்கு ஒரு வேர்டு, எக்ஸல், பிபிடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதை நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பேசிக்கா எனக்கு கம்ப்யூட்டர் பத்தி எந்த நாலேஜும் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி நீங்க எப்படி நம்ம கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு தமிழ் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்டா இருக்கோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும்ன்றப்ப ஒன்னு பைத்தான் எடுத்துக்கலாம். அதாவது ஏஐ ஃபியூச்சர் நோக்கி போறோம் அப்படின்றப்ப பைத்தானை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க நான் ஜாவா கத்துக்கணும் அப்படின்னாலும் அதுவும் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு லாங்குவேஜ் தான், அதை எடுத்துக்கலாம். இது போக சில பேர் வந்து நான் எனக்கு நல்லாவே தெரியும் மேம் பைத்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அட்வான்ஸா நீங்க எடுத்திருக்கப்ப ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். HTML CSS பூட்ஸ்ட்ராப் தனியா வச்சிருக்கோம். இல்லனா பைத்தான் வித் டிஜாங்கோ. ஏன்னா பைத்தானோட அட்வான்ஸா பேக் எண்டுக்கு யூஸ் பண்ண போற ஃப்ரேம் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ மூலமா நீங்க மேக்ரோ அப்ளிகேஷன், அதாவது பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஓகே, இல்ல நான் வந்து ஃபியூச்சர்ல நான் வந்து டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ கோர்ஸ் தான் சூஸ் பண்ண போறேன். அதாவது இப்ப எல்லாமே வந்து முன்னாடிலாம் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருந்துச்சு, பிடெக் ஐடின்னு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் வித் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் வச்சிருக்காங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் டேட்டா சயின்ஸ் அப்படின்லாம் வச்சிருக்காங்க, ஏஐ டிஎஸ் சொல்லிட்டு எல்லாம் அதை தான் சூஸ் பண்ண போறீங்க. சோ அந்த மாதிரி போகும்போது நீங்க என்ன அப்படின்னா பைத்தான் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் ஃபீல்ட்ல ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றப்ப அந்த கோர்சஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்க நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்ல கத்துக்க முடியும். 100% பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கல் ஒர்க் தான் சொல்லி கொடுப்போம். என்னதான் நீங்க நிறைய பேர் சிபிஎஸ்சில பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லயே பைத்தான் இருக்கு அப்படின்றத நம்ம பக்கத்து வீட்லயே பையன் கூட சொல்லியிருக்காங்க. சோ கத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க சிபிஎஸ்சில இருக்கீங்க, புக்ல தியரியா படிச்சிருப்பீங்க, பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. சோ நாங்க பிராக்டிக்கல் நாலேஜோட கத்து கொடுக்கிறோம். இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமுமே அந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண சர்டிபிகேட் வாங்கின நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி விடுறேன். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எந்த கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடோ என்னோட நம்பர் நான் வந்து பின் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல, அதுல நீங்க கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுறோம். ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா மினி ப்ராஜெக்ட் கண்டிப்பா பண்ண வைப்போம். இது சிம்பிளா நீங்க ஏதோ பைத்தான பேசிக்ஸா கத்துக்க போறீங்க அப்படின்றது இல்ல, அட்வான்ஸா தான் நீங்க கத்துக்க போறீங்க வித் ப்ராஜெக்ட் ஒர்க்கோட தான். ஓகே, அதுக்கப்புறம் 12th எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் நமக்கு, என்னடா கோர்ஸ் சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நம்ம இன்ஸ்டிடியூட் வந்துட்டீங்க அப்படின்னா
ஃப்ரீயாவே உங்களுக்கு கரியர் கைடன்ஸும் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேபி நீங்க இன்ஜினியரிங்ல போக போறீங்க அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இப்ப எடுக்கலாம் ட்ரெண்டிங்ல அப்படின்ற கைடன்ஸும் நான் வந்து கொடுக்க போறேன். இல்ல நான் வந்து எனக்கு இன்ஜினியர் வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல என்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு, ஏன்னா நாங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற காலேஜஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு அந்த மாதிரி அட்வைசஸும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாக்குறவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆன்லைன்லயுமே இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க மேபி வேற தென்காசி தவிர அதர் ஸ்டேட்ல வந்து பாத்துட்டு இருக்கீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னாலுமே நீங்க ஆன்லைன் கிளாஸஸும் நாங்க இப்ப 2 பேர் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டிருக்காங்க, அதுக்கும் நீங்க கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். சோ பேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் உங்களுக்கு எடுக்க போறாங்க. ஓகே, சோ இத பத்தின ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் எல்லாமே மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நம்மளோட இன்ஸ்டிடியூட் வெப்சைட்லயும் போய் நீங்க வந்து அதோட டீடைல் பாத்துக்கலாம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். பை, டேக் கேர், வில் see you on next video.